சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. மாப்ள ஏய், நாம 2 பேரும் அவருக்கு தைரியம் சொல்ல வந்திருக்கோம். சும்மா நீ கண்ணை கசக்கிக்கிட்டு அவரையும் கஷ்டப்படுத்தாத. ஏய் ஏய், கண்ணை தொடச்சுக்கிட்டு நல்லா பேசு பேசு. மாப்பிள்ள தம்பி, நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. நாங்க சூப்பரான ஒரு வக்கீல புடிச்சிருக்கோம். இதெல்லாம் அந்த ராஜி பிசாசோட சதித்திட்டம் தான்னு ப்ரூவ் பண்ணி அசால்ட்டா உங்களை வெளியில கொண்டு வந்துடலான்னு அவர் சொல்லிட்டாரு. ஏய், என்ன பிள்ளை நீ அப்படியே பாத்துட்டு இருக்க? என் கூட அப்படியே கோரஸ் பண்ணிட்டே வா. மாப்பிள்ள தம்பிக்கு இப்ப நம்மளால கொடுக்க முடிஞ்சது இந்த மனதைரியம் மட்டும்தான். பாவம் மனுஷன் உடம்பே முடியாம கிடந்தா கூட அவங்க மனசை தைரியப்படுத்தணும். அப்பதானே எல்லாமே சரியாகும். நாம என்ன அந்த வக்கீல் திருட்டு பையன் அந்த ராஜி பக்கம் சாஞ்சிட்டானேன்னு நம்ம முயற்சி செய்யாம விட்டுருவா போறோம்? இன்னைக்கு இல்லனாலும் 2-3 நாள்ல வக்கீல பிடிக்கதானே போறோம். ஆமாங்க, எல்லாம் ஏன் முட்டாள்தனத்தாலதான் நடந்துச்சுன்னு நான் சொல்லிட்டேங்க. அதெல்லாம் பாத்துக்கலான்னு வக்கீல் சொல்லியிருக்காரு. மாப்பிள்ள தம்பி, என்னாச்சுங்க? இத பாருங்க தம்பி. ஐயோ மாப்பிள்ள, என்னங்க என்ன பாருங்க. பெரியம்மா, அவர் நம்ம சொன்னதை நம்பலன்னு நினைக்கிறேன். ஐயோ, இவ ஒருத்தி வாய மூடி. என்ன மாப்பிள்ள தம்பி, என்ன ஆச்சு? நீங்க எதுவா இருந்தாலும் சொல்லிடுங்க. இங்க பாருங்க, நீங்க மனசை விட்டுறக்கூடாதுன்னு தான் நாங்க உங்களையே பார்க்க வந்திருக்கோம். உங்களை எப்படியாவது வெளியில கொண்டு வரதுக்கான எல்லா வேலையும் நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம அரவிந்த் தம்பி அதுக்காக தான் அலைஞ்சுக்கிட்டே இருக்காரு. நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. தேவையில்லாம உங்களெல்லாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ள தம்பி, உங்களுக்கு இங்க ஏதாவது பிரச்சனை இருக்கா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. உங்களை டார்ச்சர் பண்றாங்களா? வெளிப்படையா சொல்லுங்க. இல்ல, அந்த நிஷா வந்திருந்தா. வந்தாளா? இங்க அங்க வந்தா? எவ்வளவு திமிர் இருக்கணும் அவளுக்கு. அவ ஓவரா ஆட்ட போட்டுட்டு இருக்கா. முதல்ல அவ கைய கால உடைச்சு விடணும் மல்லி. அப்பதான் அவ சரிப்பட்டு வருவா. எவ்வளவு தெனாவிட்டு இருந்தா பண்றதெல்லாம் பண்ணிட்டு அவ இங்க வருவா. வெண்பாவையும் கூட்டிட்டு வந்திருக்கா. நிஜமாவாங்க? அவளை பாத்தீங்களா? வெண்பாவை பாத்தீங்களாங்க? உங்களை இப்படி பார்த்ததும் துடிச்சு போயிருப்பா அவ. ஏன் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க. அவ அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது. எப்படி அவ இங்க கூட்டிட்டு வந்தா? ஒருவேளை நீங்க இங்க கஷ்டப்படுறத வெண்பா கிட்ட சொல்லி நல்லா அவளை மென்டல் டார்ச்சர் பண்ணலான்னு நினைச்சாலோ என்னவோ. அந்த கழுதை எல்லாம் பண்ணுவா ராட்சசி. குழந்தையாச்சின்னு தெய்வதாச்சினி எல்லாம் பார்க்கவே மாட்டா. இல்லம்மா, அப்பா கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லி என் பொண்ணு கிட்ட ஆசை வார்த்தை சொல்லி கூட்டிட்டு வந்து அடுத்த ரூம் வரைக்கும் இங்க கூட்டிட்டு வந்து நிக்க வச்சுட்டு கடைசியில என் பொண்ணை காட்டாம கூட்டிட்டு போயிட்டா. அடி பாவி மாப்ள. என்ன சொல்றீங்க? எதுக்குங்க கூட்டிட்டு வந்தா? ஒரே நேரத்துல என்னையும் வெண்பாவையும் மனசளவுல சாகடிக்கணும்னு இப்படி செஞ்சிருக்காவ. அடி பாவி. நமக்கு ரொம்ப உயிரா இருக்கிறவங்களை விட்டு பிரிச்சு வேடிக்கை காட்டி விளையாடுறத விட சாகடிச்சிடலாம். அதுக்கு உசுரோட வச்சு சாகடிச்சிடலாம். ஐயோ, நிஜமாவே வெண்பாவை கூட்டிட்டு வந்தாளாங்க? ஒருவேளை கூட்டிட்டு வந்தா, ஆனா கடைசி நிமிஷம் வரைக்கும் அவளை இப்ப காட்டுறேன் அப்ப காட்டுறேன்னு என்ன பைத்தியக்காரனாக்கிட்டு போயிட்டா. பெத்த பிள்ளைய பாக்குறதுக்கு கெஞ்சுற ஒருத்தன் கிட்ட மோசமா நடந்துக்கிற ஒருத்தி நிச்சயமா என் பொண்ண நல்லா பாத்துக்க மாட்டான். வெண்பா அவகிட்ட என்னெல்லாம் கஷ்டப்படுறான்னு நினைக்கிறப்போ இன்னும் வேதனையா இருக்கு. அவளாம் பொம்பளையா தம்பி, மனுஷ ஜென்மமே கிடையாது. நம்ம இத்தனை பேர் இருந்தோம், இப்படிப்பட்ட மனசாட்சி இல்லாத ஒருத்திக்கிட்ட வெண்பாவை அனுப்பிட்டு ஒன்னும் செய்ய முடியாம நிக்கிறோம்ல. எல்லாமே என்னாலதான். நான் ஒரு முட்டாள். உங்ககிட்டயாவது நான் சொல்லி இருக்கணும். தப்பு பண்ணிட்டேங்க.
நானும் வெண்பாவும் பிரிஞ்சிட கூடாதுன்னு நினைச்சு கடைசியில என்னெல்லாமோ நடக்கிற மாதிரி பண்ணிட்டேனேங்க. ஐயோ ஏய் 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 சும்மா ரெடி. என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க? முடிஞ்ச விஷயத்த பேசி இப்ப என்ன ஆக போகுது? நாம தான் வக்கீல ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம்ல, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். வெண்பா சீக்கிரமாவே நம்ம கிட்ட வந்துருவா. மாப்பிள்ளை தம்பியும் வெளியில வந்துருவாரு. சும்மா நீயும் அழுதுகிட்டு பாரு. பாவம் மாப்பிள்ளை தம்பியும் சங்கடப்படுத்தாத. மாப்பிள்ளை தம்பி நீங்க விடுங்க, தயவு செஞ்சு இதை பெருசு பண்ணாதீங்க. நாங்க பாத்துக்கிறோம். இது நமக்கு சோதனையான காலம். இத நம்ம அனுபவிக்கணும்னு ஆண்டவன் நம்ம தலையில எழுதி வச்சிருக்கிற காலம். அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். ஒரு காலத்துல மல்லி எவ்வளவு அனுபவிச்சா. இப்ப நீங்க விடுங்க தம்பி, எல்லாம் சரியாயிடும். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவத்துக்கு இதெல்லாம் அனுபவிக்கிறேன். என் பொண்ணு என்ன பாவமா பண்ணா? அவளுக்கு ஏன் இவ்ளோ பெரிய தண்டனை? ஐயோ இங்க பாருங்க மாப்பிள்ள தம்பி, எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். நீங்க ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. நிஷாவும் கதிரேசனும் கொஞ்சம் முரட்ட ஆளுங்க தான், அத நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அவங்க கோபம் எல்லாம் உங்க மேலயும் மல்லி மேலயும் தானே. வெண்பாவ அவங்க வீட்டு வாரிசா தானே நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க வெண்பாவ கஷ்டம் எல்லாம் படுத்த மாட்டாங்க, முடிஞ்ச அளவுக்கு நல்லாதான் பாத்துப்பாங்க. என்ன வெண்பாதான் உங்களையும் மல்லியும் பார்க்காம கொஞ்சம் கஷ்டப்படுவா. அந்த புள்ள புரிஞ்சுக்குவா, அதான் வளர்ந்துட்டால. அவகிட்ட பேசுறதுக்கு ஏதாவது வழி பாக்குறோம் தம்பி. ஏங்க உங்களை பாக்குறதுக்கு வெண்பாவை நான் கூட்டிட்டு வரேன். ஏய் ஏய் நீ என்ன சொல்ற? எப்படி எப்படி என்னன்னா எனக்கு தெரியாது. நாளைக்கே வெண்பாவோட நான் இங்க வருவேன். அதான் எப்படி? என்னங்க இப்படி கேக்குறீங்க? என் தலையை அடமான வச்சாவது உங்க முன்னாடி வெண்பாவை கொண்டு வந்து நிறுத்துவேன். இது சத்தியம். டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க. மல்லி நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்கம்மா. நாளைக்கு நானும் வெண்பாவும் வரோங்க. மாப்பிள்ள தம்பி நாங்க வரோம், நீங்க தைரியமா இருங்க. வா வா வா. The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.